கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்னது பேசுறதா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவ இங்க வந்து நிக்கிறா. அவன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட பாக்குறான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு பொறுமையா பேசிட்டு இருக்கணுமா? எல்லாரையும் கொன்றுவேன். நானே தாமா இங்க கிளம்பி வந்தேன். இவங்க யாரும் என்ன கடத்தல. என்ன விளையாடுறியா? விடிஞ்சா கல்யாணம், வீட்டுல சொந்தக்காரங்களா இருக்காங்க. இந்த நேரத்துல நீ பண்ற காரியமா இது? உடனே கூட வா. நீங்க சொல்ற ஆள கல்யாணம் பண்ணிக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. ஆனா என்னால முடியலப்பா. நானும் வேண்டான்னு எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீங்க கேட்கவே இல்லை. என்னால சேரமாமா இல்லாம இருக்க முடியாதுப்பா. நான் வரமாட்டேன்ப்பா. நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நான் பண்ணிக்கவும் மாட்டேன். எனக்கு சேரமாமா தான் வேணும். நான் சேரமாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறப்ப மனசு அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வேண்டாது. அட வெக்கம் கிட்டவங்களா, இதெல்லாம் உங்க பிளான் தானா? நீங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் பொண்ணுங்க வர வச்சிருக்கீங்களா? ஏய் என்னடா என்ன என்னமோ என் குடும்பம் மோசமான குடும்பம், உன் குடும்பம் தங்கமான குடும்பம், யோக்கியமான குடும்பம் சொல்லிட்டு இருந்தியா? கேட்டல உன் பொண்ணு சொல்றத? நாளைக்கு நீ ஏற்பாடு பண்ண கல்யாணம் நடக்காதுடா. அந்த நிக்கால உன் பொண்டாட்டி அவ என் குடும்பத்துல ஒரு நல்லது நடந்துடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சால. அப்ப எங்களுக்கு என்ன வலி வலிச்சிருக்கோம்? அந்த வலி உங்களுக்கு வலிக்கணும்ல. இப்ப வலிக்குதா? இல்லங்க, இது சரிப்பட்டு வராது. இவங்க கிட்ட பேசி நீ எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை 4 போடு போட்டு இழுத்துட்டு வாங்க. எங்க கூட்டு போ பாப்போம். பாப்போம். அல்றா ஏய், அண்ணன் மேல கை வச்சிருப்பியா? எங்க வை பார்க்கலாம். எங்க வையன் வச்சுதான் பாரு. நானும் சொல்லிட்டே இருக்கேன், சும்மா எகிரிட்டே இருக்கிற. இங்க பாருங்க, வயசுல பெரியவர்னு பாக்குறேன், திரும்ப கை வச்சா அசிங்க வேண்டி சொல்லிட்டேன். ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க. கார்த்திகாக்கு நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்கல, அதனாலதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். இந்த வீட்ல உட்கார்ந்து பேச என்ன இருக்கு? இந்த வீட்ல சம்பந்தம் பேச சொல்றியா? நாங்க அவளை கொண்டு கூட போடுவோம், ஆனா இந்த வீட்ல அவளை கட்டி கொடுக்க மாட்டோம். நீங்க என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்லப்பா. நான் சேரமாமாவை தவிர வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு மட்டும் நினைக்காதீங்க. உன்கிட்ட நின்னு மரியாதையா பேசுறோம் பாத்தியா? அதாண்டி நாங்க பண்ற தப்பு. வாடி. ஏய் வாடி. வாய மூடுற. வாடிங்கறல. என்னடி? என்ன காரியம் பண்ண? நாளைக்கு கல்யாணத்தை வச்சு. வாடி. நீ வாய மூடு. என்ன பண்றீங்க? என்னடி? அடிக்காதீங்க. ஓஹோ. என் பொண்ண கூட்டிட்டு போக விடாம தடுக்கறியா நீ? எல்லாரும் பிளான் பண்ணி நாடகம் ஆடுறீங்களா? ஒழுங்கு மரியாதையா சொல்லும் போதே இவளை என் கூட அனுப்பி வச்சிரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. பாருங்க, அவங்க ஒண்ணு இப்ப சின்ன பொண்ணுலாம் கிடையாது, இப்ப மேஜர். நீங்க அவங்களுக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் கிடையாது. அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? என்ன நடந்தாலும் சரி, நாங்க கார்த்திகாவை எங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏங்க, நீங்க போலீஸுக்கு போன் போடுங்க. என் பொண்ணை கடத்தி வச்சு கட்டாய கல்யாணம் பண்றானுங்கன்னு இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ்க்கு ஒரு வேலை இல்ல பாருங்க. ஏற்கனவே பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரங்க கிட்ட வாங்கி கட்டினதா மறந்து போச்சா? கார்த்திகா, அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாமா செய்வேன், என்ன நம்புடா. எங்க கூட வந்துருமா. நீ இப்ப எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவே இல்லம்மா. உன் எதிர்காலத்துக்கு எது சரியான முடிவுன்னு எங்களுக்கு தெரியுமா. உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பெத்தவங்க எங்களுக்கு தெரியுமா. தயவு செஞ்சு எங்க கூட வந்துருமா. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்னால உங்க கூட வர முடியாது. என்ன வர சொல்லி கூப்பிடாதீங்கப்பா. கார்த்திகா, இவனுங்களெல்லாம் நம்பாதடி. ஏதேதோ பேசி உன் மனச கலைச்சிருக்காங்கடி. இந்த குடும்பம் ஒரு விளங்காத குடும்பம்டி. இவங்களை நம்பி உன் வாழ்க்கையை இழந்துராத.
நான் உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள உன்னை நல்லா வசதியா பார்த்து வருமா. அந்த குடும்பத்துக்குன்னு அவங்க ஊர்ல ஒரு நல்ல பேர் இருக்குமா. இன்னைக்கு வேணா நீ இப்படி நினைக்கலாம், ஆனா நாளைக்கே நீ சந்தோஷமா வாழும்போது அப்பா அம்மா உனக்கு நல்லதா செஞ்சிருக்கான்னு அப்போ உனக்கு புரியுமா. அப்பா சொல்றத கேளுமா, நீ என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போலாமா. கார்த்திகா, மாப்பிள்ள உன் அப்பாவுக்கு சூப்பர்வைசரா வேலை பாக்குறாரு. இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போயிடுச்சுன்னா உங்க அப்பாவுக்கு வேலை போயிடும்டி. அப்புறம் அவர் வீட்லயே இருக்க வேண்டியதுதான். குடும்பமே செதஞ்சு போயிடும்டி. இதெல்லாம் வேணுமா உனக்கு? மா, நான் அவர்கிட்ட எடுத்து சொல்றேம்மா. என் மேலதான் தப்பு, அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. அவர்கிட்ட நான் பேசுறேம்மா. என்ன பேசுற? ஆமா, சொல்லிட்டே இருக்கிற, அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் கேட்பாரு அவரு. அன்பா சொன்னா புரியாது உனக்கு, அடிச்சு சொன்னதான் புரியுமா. அப்ப நான் வரலப்பா. அதான் வர முடியாது சொல்றாங்கல்ல, அவங்க இங்க இருந்து வர மாட்டாங்க. கையெடுங்க, முதல்ல கையெடுங்கன்னு சொன்னேன். அமைதியா இருந்துருங்க. என் பொண்ணை கடத்திட்டேன்னு நான் உங்க மேல கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எங்க வேணா போய் என்ன வேணா கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ் வரட்டும். அவங்க கிட்ட கார்த்திகா இதே மாதிரி வர மாட்டேன்னு சொன்னா போலீஸ் உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம எப்படி கட்டாய கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லி உங்களை தான் பிடிச்சி ஜெயில போடுவாங்க. அவர் சொல்றது சரிதாங்க. போலீஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணவ தானே? உனக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா? எல்லாம் நீ போட்டு கொடுத்த திட்டம் தானே? ஏங்க, நிலா கிட்ட பாயிர வெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க பொண்ணு இங்க இருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு மேல இங்க நின்னு என்ன பண்ண போறீங்க? மா, ப்ளீஸ்மா, என்னால வர முடியாதுமா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா. நான் சேரம்மா கூட தான் இருப்பேன். நான் அங்க திரும்ப வர மாட்டேன். என்னை மன்னிச்சிருமா. நீங்க போலீஸ் கிட்டயே போனாலும் அவங்க கிட்டயும் நான் அதுதான் சொல்லுவேன். நீங்க ஏற்பாடு பண்ணிருக்க கல்யாணம் எனக்கு பிடிக்காம தான் நான் இங்க வந்தேன். எனக்கு சேர மாமாவை தான் பிடிச்சிருக்கு, அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. என்ன அந்த அளவுக்கு போக வைக்காதீங்க ப்ளீஸ் பா. கார்த்திகா, நான் சொல்றத கேளுடி. உனக்கு இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் அல்லாடுற வாழ்க்கை வேணாண்டி. அன்னைக்கே நான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல. கார்த்திகா, அம்மா சொல்றத தயவு செஞ்சு கேளுடி. அம்மா, நீ இப்படி அழுதுதான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க. இனிமே என்னால முடியாதுமா. உங்களை இப்படி அழ வைக்கணும்ன்றது என்னோட நோக்கம் இல்ல. ஆனா நீங்க ஏற்பாடு பண்ணிருக்க இந்த கல்யாணம் ஒரு நாளும் என்னால பண்ணிக்க முடியாதுமா.